சங்கரை பத்தி பேசுற அளவுக்கு ஐ திங்க் பர்சனலா யாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு நாலேஜோ மூவி மேக்கிங்கோ ஸ்கில்ஸ் இல்லை. ஸோ பேசுறவன் பேசுவான், அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண போறது இல்லை. பட் இந்த இந்த மூவி வந்துட்டு என்னோட குருநாதர் சங்கரோட மூவியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் சம்ஒன் இப்போ சொல்லணும்னா ஒரு ஜென்டில்மேன் இந்தியன் பாய்ஸ் காதலன் ஜீன்ஸ் மாதிரி படம் எடுத்த சங்கரோட மூவி கிடையாது. அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மேபி ஒரு சிவாஜி எந்திரன் எடுத்த சங்கரோட மூவி கூட கிடையாது. அதுக்கப்புறம் சங்கரோட மூவிஸ் வந்துட்டு அந்த பீக்ல இல்லைங்கிறது உண்மையா இருந்தாலுமே சங்கர் சார் வந்து ஆடியன்ஸ் கன்வின்ஸ் பண்ணுங்கிறதுக்காக படம் எடுக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நினைக்கிறேன். சங்கர் சார் சங்கருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி படம் எடுத்தாலே அது ஒர்க் ஆயிடும். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அன்னியன்ல கருட புராணம் பத்தி ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. சிவாஜிக்கு முன்னாடி உங்களுக்கு பிளாக் மணினா என்னன்னே நிறைய பேருக்கு இங்க தெரியவே தெரியாது. எந்திரனுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்குமே ரோபாட்டிக்ஸ் பத்தி ஒரு நாலேஜ் கூட இல்லை. எந்திரனுக்கு அப்புறம் எத்தனை பேர் ரோபாட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்டில்மேனுக்கு அப்புறம் கரப்ஷனை பத்தி எத்தனை பேர் பேசியிருக்கோம் நம்ம படத்துல. ஸோ அவர்லாம் ட்ரெண்ட் சென்டர், அதை வந்துட்டு நம்ம அவரை பத்தி ரைட் ஆஃபே பண்ண முடியாது. பட் இன்னைக்கு வந்துட்டு இவர் வந்து 2K ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு கியாரா அத்வானி எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு ரொமான்ஸ் வைக்கிறாங்க. பார்க்கவே சகிக்கல. நோ சென்சிபிலிட்டி. எதுக்கு கியாரா அத்வானி ஒரு சங்கர் படத்துக்கு? சங்கருங்கிற பேருக்கு நாங்க வந்து பார்ப்போங்க. நீங்க வந்து ஒரு ஹீரோயினை பாலிவுட்ல இருந்து கூப்பிட்டு வந்து காட்டணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. அதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த இந்த படத்தை சொல்ற மாதிரி ஒர்த்து எங்க தெரியுமாயா, நீ எங்க வச்சிருக்கோம் தெரியுமாயா, இந்த மாதிரி நாங்க வச்சிருக்கோம். ஸோ சங்கர் சார் வந்துட்டு யாருக்காகவும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு படம் எடுக்க வேணாம். அதுதான் எனக்கு பர்சனலா தோணுது. மற்றபடி இட்ஸ் டீசென்ட் பொலிட்டிக்கல் த்ரில்லர். ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுது இந்த பொங்கலுக்கு. இந்த 4 படமும் பார்க்க போறீங்கன்னா இல்லை ஒரு படமா நீங்க கண்டிப்பா அதை வச்சு பார்க்கலாம். அனிருத்தை போட்டிருக்கலாம்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து அனிருத் விளையாடி இருப்பாரு. இந்தியன் டூல அவருக்கு நிறைய ஸ்கோப் இல்லை, இதுல விளையாடி இருப்பாரு. தமன் பாட்டுக்கு டங்கு டங்கு டிங்கு டிங்குன்னு ஃபுல்லா இடிஎம்ல ரீ ரெக்கார்டிங்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. காதெல்லாம் வலிக்குது. அது கொஞ்சம் மாத்தி பண்ணிருக்கலாம். எஸ் ஜே சூர்யாவோட பொட்டன்ஷியலுக்கான படம் இல்லை. அவர் வந்து இறைவி மாதிரி ஒரு படம்லாம் பார்த்துட்டு எஸ் ஜே சூர்யா ரீவாம் பண்ணி ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் வந்த ஒரு மனுஷன். இதெல்லாம் யார் வேணா பண்ணியிருக்காங்க. இது இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் எஸ் ஜே சூர்யா. எனக்கு ஜெயராம் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மொட்டை காமெடி எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு அவரு. ஜெயராம் செம்ம கியூட்டா பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய ரோல்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும் தோணுது. சமுத்திரகனி பெரிய ரோல் கிடையாது. கியாரா அத்வானி ஜஸ்ட் அந்த தண்ணி கேன் போட வந்தோம்பாங்களா, அந்த மாதிரி வந்து அவங்க போறாங்க. யாரு? சுனில் சார். சுனில் சார், பிரம்மானந்தம் அவங்களாம் வந்துட்டு போறாங்க. அந்த ஜோக்ஸ்லாம் சிரிக்கவே இல்லை. இப்ப நீங்க வந்து அன்னியன்ல ஒரு சாரி கேரக்டர் வச்சாலோ, இல்லைன்னா வந்து இந்த சிவாஜி படத்துல அந்த மாமா அறிவு கேரக்டர் வச்சாலோ எவ்வளவு சிரிப்பு வரும். நம்ம கேஷுவலா பண்ணுவாரு விவேக் சார். அதான் சங்கர் விவேக் காம்போலாம். அவங்களெல்லாம் மிஸ் பண்றோம். சுஜாதாவை மட்டும் நம்ம மிஸ் பண்ணல. எல்லாருமே சங்கர் காம்போல இருந்த எல்லா நடிகர்களையும் நம்ம மிஸ் பண்றோம் இந்த இடத்துல. அவங்களாம் இட்ஸ் மேபி தெலுங்கு சைட்ல வந்து ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். இட்ஸ் ஆல் அப் டு தி ஆடியன்ஸ். புரியல சார். அது எப்படி ஜெனரலைஸ் பண்றதுன்னு தெரியல. இப்போ வந்துட்டு சங்கர் சார் எந்திரன் பாத்தீங்கன்னா அது தெலுங்கு படமோ தமிழ் படமோ இல்லை, குளோபல் படம். இந்தியனோட லைக் தமிழ் சவுத் இந்தியால இருந்து போன ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் ஹிட் அதானே. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ மகாராஜா பார்த்தீங்கன்னா தமிழ் படம் தான், ஆனால் ஜப்பானில் ஹிட் ஆகுது. ஸோ நோ ஃபிலிம் மேக்கர் இஸ் மேக்கிங் ரீஜனல் மூவிஸ். அவங்க குளோபலாக தான் மூவி பண்ணுறாங்க. நம்ம தான் தெலுங்கு ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கு, தமிழ் ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கு, நம்மளே வந்து ஒரு கற்பனையில் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிலிம் லாங்குவேஜ். அதில் வந்து என் தலைவன் சங்கர் வந்து இந்த வாட்டி ரொம்ப சட்டிலான இது சங்கர் மூவின்னு இல்லாம யாரோ ஒரு டைரக்டரோட மூவின்னு வச்சிருந்தோம்னா பயங்கர ஹிட்டா சொல்லியிருப்பாங்க. பணமே இல்லாத அரசியல் அப்படிங்கிறது வந்து விஜய் வாழ்க்கையில ஒப்பிட்டா மேட்ச் ஆகுமா? இதுல எதுவுமே ஒப்பிட்டா மேட்ச் ஆகாது. இப்ப ஐஏஎஸ்ல இருந்து ஐபிஎஸ்ல இருந்து சிஎம்ல இருந்து எலக்ட்ரல் ஆஃபீஸர் அப்படிங்கிற மேட்டரே ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டு தான். இதுல எதுவுமே நம்ம ரிலேட் பண்ணி பாத்துக்கிட்டோம்னா எதுவுமே புரியாது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பக்கத்துல சொல்லிட்டு இருந்தான், இது யாரையோ சொல்ற மாதிரி இருக்கு, ஐஏஎஸ்ல இருந்து சிஎம் கேண்டிடேட் ஆகணும்னு சொல்லிட்டு. விஜய் ஐஏஎஸ், விஜய் ஐஏஎஸ்ஆ? விஜயோட அரசியல அவங்க பேரை சொல்ல விரும்பல. ஒருத்தர் இப்ப ஐஏஎஸ்ல இருந்து இப்ப ஒருத்தர் அரசியலுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்வைஸ் வர சொன்னாரு அவரு, இந்த மாதிரி கட்சி விட்டு தூக்கிட்டு அவரை எலக்ட்ரல் ஆஃபீஸரா 2026ல போட்டாங்கன்னா அந்த கட்சி திருப்பி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, மேபி பிஜேபியில அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேருக்கு கலாயா சொல்லிட்டு போனாங்க. அதெல்லாம் ஃபன்னு தான். ஸோ அதை நிகழ்கால அரசியலோட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க முடியாது. காசு இல்லாத அரசியல்ங்கிறது நடக்கணும் தான் எல்லாருக்குமே ஆசை. அதுல கடைசியா சொன்ன மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் யாருமே லஞ்சம் வாங்காம ஒரு அரசியல் பண்ணா இந்த அமேசான், ஸ்விக்கி, பிக் பாஸ்கெட் மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அது நம்ம வீட்டு வாசல்லே வந்து கிடைச்சிரும். நம்மலாம் போய் வந்து ரேஷன் கடையில போய் 2000 கொடுங்க, 1000 கொடுங்க, பொங்கல் பரிசு கொடுங்கன்னு நிக்கவே மாட்டோம். ஸோ பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து லஞ்சம் வாங்காம ஒரு அரசியல் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு வந்து கேம் சேஞ்சர் வந்துட்டு இங்க பிராக்டிகலா இருக்கும் தமிழ்நாட்டுல. ரொம்ப மோசமா இருக்கும். வேணாம் ப்ரோ. எதுக்கு
விஷுவல்ஸ் நம்ம கதையே ரொம்ப பழசு ப்ரோ. இதுல விஷுவல் மட்டும் என்ன புதுசா எடுத்திருக்காங்க, எல்லாமே பழசா தான் இருக்கு. இதுல என்ன புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாமே ரொம்ப பழசா தான் இருக்கு, எதுவுமே புதுசா இல்லை. அது எதுக்கு ப்ரோ அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு, வேஸ்ட் டைம் வேஸ்ட் அதை பத்தி பேசி. ஆமா 75 crores வேணாம் ப்ரோ, நான் ஏதாவது சொல்லி எதுக்கு அந்த பாட்டுனே தெரியல ப்ரோ. இப்பயும் அந்த பழைய டைப்ல இருக்குல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபைட் சீனு, அடுத்து ஹீரோ இன்ட்ரோ சாங், அது இப்பயும் அதே செட்டப்லயே பிடிச்சிக்கிட்டு அந்த சாங் எதுக்குன்னே தெரியல. அந்த பாட்டு நல்லாவும் இல்லை. எதுக்கு 75 கோடி போட்டு 5 பாட்டுன்னு தெரியல. அதுக்கு வந்து அவர் 75 கோடியை வாங்கிட்டு ஒரு 10 டேரக்டர்கிட்ட கொடுத்து ஒரு நல்ல படம் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னா கூட எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்டா இருந்தது ப்ரோ. அவரு இத்தனை நாளா அவரோட ஆக்டிங் வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ பயங்கரமா நடிக்கிறாருல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ வந்து எதுக்கு இவர் தான் நடிக்கிறாரு, இந்த இந்த படத்துல வந்து எதுக்கு இவர் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு ஃபீலை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க நமக்கு. ஸ்கிரிப்டே ரொம்ப பழசு ப்ரோ. அந்த பழைய ஸ்கிரிப்ட்ல வந்து பழைய வில்லன், அதே மாதிரியே சிஎம்மா இருக்கிறவரை சூர்யாவே கொன்றுவாரு. இந்த சீன் வந்து பல படங்கள்ல வந்திருக்கு. அதை எடுத்துட்டு வந்து திரும்ப எடுத்து ரொம்ப ஒஸ்டான ஒரு ஸ்கிரிப்ட் ப்ரோ. படமே லேக் தான் ப்ரோ, ஸ்டார்டிங்ல இருந்தே லேக் தான். நான் ஒரு 3/4 மணி நேரம் ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன், படம் பார்க்க முடியல ப்ரோ. அது நம்ம ட்ரைலர் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏதாவது புதுசா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் வந்தோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒஸ்ட். மெசேஜ் சொல்லியிருக்காங்களா? யார் சொன்னா? மெசேஜ் எல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. உள்ள தப்பா யாரோ சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட. மெசேஜ் எல்லாம் எதுவும் கிடையாது. உள்ள பணம் இல்ல அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே ஒரு சீன் தான் வச்சிருக்காங்க. ஒருத்தன் வந்து ஆபீஸ்ல இருப்பான், அவன் வந்து லீவ் தர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவன் கண்டிப்பா வந்து ஓட்டு போடலன்னா அவன் வீட்டுக்கு தண்ணி வராது அப்படின்னா அவன் வேலை போனா பரவாயில்ல, வந்து ஓட்டு போடலாமா? அது அந்த பேஸே தப்பா இருக்கு. அவங்க வந்து இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இந்த எலக்ட்ரல் கமிஷனுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய படம் நினைக்கிறேன். நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அவங்களுக்கு போட்டு காமிச்சு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு, நீங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு காமிக்க வேண்டிய படம் நினைக்கிறேன். தெரியாம நமக்கு போட்டாங்க. லாஜிக்லாம் இல்லை ப்ரோ, லாஜிக் எங்கேயுமே கிடையாது. கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்றேன். ஒரு 200 பேர் வந்து உள்ள ஃபைட் பண்றதுக்கு வருவாங்க. ஒரு 4 ஜேசிபில எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏய் என்ன எங்களை இன்னும் நீ முட்டாளாவே நடிச்சுக்கிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஒஸ்டா இருந்தது, லாஜிக்லாம் கிடையாது. படம் முடிஞ்சதுதான் ப்ரோ நல்ல விஷயம். படம் முடியும் போது நன்றி அப்படின்னு போட்டாங்கல்ல, அதுதான் எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம். மற்ற எந்த நல்ல விஷயமும் உள்ள கிடையாது. நீங்க போய் படம் பார்த்தீங்கன்னாலும் அருள்ராட் வீட்டில் போய் பாருங்க. நீங்க மட்டும் போய் பாருங்க. உங்க ஃபேமிலியில ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா நீங்க ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து எல்லாருக்கும் கதை சொல்லிடுங்க. தயவு செஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு போயிடாதீங்க, வேஸ்ட். எது யார் அதை சொன்னது? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. நீங்க உள்ள போனீங்கன்னா எதுக்குடா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு ஒரு 2025ல ஸ்டார்டிங் பொங்கல் செலிப்ரேஷன்ல நமக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்குறாங்க. அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தான் தெரியல. ரொம்ப ஒஸ்டா இருக்கு. சங்கர் சார் ப்ளீஸ், உங்க கூட இருக்க ப்ரோ. தெலுங்கு ஆடியன்ஸ் மட்டும் பார்க்க முடியுமா? அதை அவன் பாருங்க, எடுத்து பாருங்க, எல்லாம் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கானுங்க. யாருக்குமே அது செட் ஆகாது ப்ரோ. ரொம்ப பழைய கதை, ஏதோ புதுசா பண்றாங்க. கத்தி எல்லாம் வாயில வச்சு கசக்குன்னு கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இப்பயும் வந்து ஜேசிபில ஃபைட்டு, சுத்தில வச்சு ஃபைட்டு. இது சூர்யா வந்து ஒரு சீன்ல ஒரு பெரிய இரும்பு ராடை ராம் சரண் கையில இங்க குத்திடுவாரு. அது வந்து கீழே போய் அந்த இதை வளைச்சிருவாரு. இவங்க பாகுபலியை வந்து கேம் சேஞ்சர்ல மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப அந்த ராடை வளைச்சி அவர் தூக்கி வெளியே எடுத்துட்டு இந்த கையில எதுவும் ஆகாத மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. என்ன சொல்றது, ஒரே வாழ்க்கையே 2025ல இருந்து ரொம்ப ஐயோ. 650 கோடியே இந்த நிலைமை. 1600 கோடி யாரு என்ன எந்த ப்ரொடியூசர் மாட்ட போறாரோ தெரியல. நான் இப்படியே பாக்குறேன், நீங்க போட்டுக்கோங்க சைட்ல ஏதாவது.